இருக்கான் முட்டா பையன். ஐயோ என்னக்கா அண்ணனை போய் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மீனா, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம், அதை கேட்டுக்கிட்டா என்ன? என்ன மாதிரி நீயும் இருந்துடாத. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான வேர்க்கடலை சட்னி தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த சட்னி தேவையான உப்பு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து செவந்து வந்துச்சு. இதிலே வந்து புளி கொஞ்சம் போட்டுங்க. காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நிறுத்திடுங்க. இதில் வந்து வேர்க்கடலை போட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் ஓட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வந்துட்டு இப்போ அரைச்சிட்டோம். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அது கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக வரதால இது வந்து பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.